கரெக்டுங்கண்ணா. அவரு குடியார பையன் மாதிரி பண்றாருன்ட்டு நம்மளும் குடியார பையன் மாதிரி பண்ற கூடாது இல்லண்ணே. அண்ணே நான் கரெக்டா பேசுறேன். அண்ணா அப்படி இல்லைங்கண்ணே. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இது கிடையாதுண்ணே. நான் நாகரிகமா பேசுங்கன்னு எதிர்பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்லண்ணே. நீங்க தலைவரை பத்தி தளபதியை பத்தி ரொம்ப அவதூறா ஒருமையில அவன் இவன் பேசுறீங்களா? இது கொஞ்சமாவது நியாயமா? நீங்க பேசுறது ஒருமையில பேசாதீங்கன்னா கேக்குறேன். இல்ல நீங்க திட்டமிட்டு பேசுறீங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க வேணும் சொல்லும் போது நீங்க ஒரு தொண்டர்களுக்கு அதாச்சும் ஒரு கேடருக்கு நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடுறீங்கல்ல. சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா நீங்க முன்னாள் மினிஸ்டர், நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. சண்முகண்ணன் தானே? சிவி சண்முகண்ணன் தானே? இல்ல அண்ணன் சிவி சண்முகண்ணன் தானே பேசுறீங்க? நீங்க யாருங்க முதல்ல சொல்லுங்க. அண்ணே வணக்கம். நாங்க வந்து குடியாத்தம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர். சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன். நீங்க தலைவரை பத்தி தளபதியை பத்தி ரொம்ப அவதூறா ஒருமையில அவன் இவன் பேசுறீங்களா? இது கொஞ்சமாவது நியாயமா? நீங்க ரொம்ப நல்லா யோகியமா பேசுறீங்களா? இல்லண்ணா நான் யோகியமா பேசுவேதான். உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறீங்க. இல்ல நீங்க குடியாத்துல தானே பேசுறீங்க? ஆமாங்கண்ணா குடியாத்தம் தான். குடியாத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்படி நல்லா பேசுறாரு? இல்ல அவர் பேசுறத நாங்க ஆதரிக்கணும்னு நினைக்கல. நடவடிக்கை எடுக்கிறீங்களா? புரியலீங்கண்ணா. நீங்க எத்தனை வழக்கு அவர் மேல போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க அவர் மேல வழக்கு போட்டு அவர் சிறையெல்லாம் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆதாரத்தோடவே பேச முடியும் எங்களால. நான் என்ன சொல்றேன்னு நீங்க வந்து நல்ல ஒரு முன்னாள் ஏன்னா நீங்க முன்னாள் மினிஸ்டர், நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனே இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. சரிங்க. நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு எதிர்பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கேயும் இருக்கணும். புரியுதா? சரிங்க. அதை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல, எதையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. சரிங்க. நம்ம அரசியல் நம்ம பேசுறோம், நீங்க நாங்க பேசிக்கிறோம். நம்ம ஆனா இப்போ குடியாத்தம் குமரன்றவரு அவர் ஒரு பேச்சாளர்னு நீங்க சொல்ற அவர் பேசுறதுக்கு நீங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுங்க. நான் வேணாம்னு சொல்ல. நீங்க முன்னாள் அமைச்சர் அவரு நான் இப்ப வந்து கேஸ் அது சட்ட ரீதியா சந்திக்கிறத நீங்களும் சந்திக்க போறீங்க. எங்களால முடிஞ்ச நீங்க பாக்குறீங்க இல்லன்னு சொல்லன. நான் இப்ப வந்து உங்களை கேக்குறது நீங்க பேசுறது ஒருமையில பேசாதீங்கன்னா கேக்குறேன். இல்ல நீங்க திட்டமிட்டு பேசுறீங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்க வேணும் சொல்லும் போது நீங்க ஒரு தொண்டர்களுக்கு அதாச்சும் ஒரு கேடருக்கு நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடுறீங்கல்ல. சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன் கண்டிப்பா. அதை நான் வந்து சரின்னு சொல்லல. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்கண்ணா. சரி ஒண்ணு மரியாதை எல்லாம் கிடையாது. சரிங்க. எனக்கும் தெரியும். சும்மா சாதாரணமா வந்துடும் கிடையாது. இல்ல நீங்க சாதாரணமா வந்தீங்கன்னு நான் கண்டிப்பா சொல்ல. இல்லங்க, அவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும். சரிங்க. நான் தனிப்பட்ட முறையில் உங்க ஆளுங்கிட்ட பேசும்போது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன சொல்லுன்றது கேட்டுட்டுங்க. சரிங்க. மேடையில வரும்போது அது சில நேரத்துல எமோஷனலா அது வந்துடும். இது சில நேரத்துல கண்ட்ரோல் பண்ணுவோம், சில நேரத்துல அது வந்துடும். அதுக்கு நான் பர்பஸா பேசுறதுலாம் அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? நான் என்ன கருத்து சொல்ல வர்றது தான் பாக்கணும். நீங்க கருத்து சொல்ல வரத நான் ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அரசியல் நாகரிகமா அதுக்காக வந்து போட்டு வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாரையும் போய் பேசுறது நியாயமா? இல்ல நாங்க பேச ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க எங்களை? ஆனா யாரும் ஒண்ணும் பண்ற முடியாது. என்ன இருக்கு, சிறையில போனா மறுபடியும் வெளியே வர போறாங்க, அவ்வளவுதான். அவன் ஏதாவது பேசிட்டு போறான், நாங்க விட்டு போறது. குடியார பையன் ஏதாவது பேசலாம், நாங்க விட்டு போறோம். கரெக்டுங்க. அவரு குடியார பையன் மாதிரி பண்றாருன்ட்டு நம்மளும் குடியார பையன் மாதிரி பண்ற கூடாது இல்லண்ணே. வார்த்தை அளந்து பேசு. அண்ணே நான் கரெக்டா பேசுறேன். அண்ணா அப்படி இல்லைங்கண்ணே. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது இது கிடையாதுண்ணே. நான் நாகரிகமா பேசுங்கன்னு எதிர்பார்க்கறேன், வேற ஒண்ணும் இல்லண்ணே. அண்ணே நான் வைக்கிறேன்னு உங்ககிட்ட நான் தப்பா எதுவும் பேசலையே. அண்ணா ஒண்ணு இல்லைங்கண்ணே, நீங்க அதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகத்திடம் திமுக ஐடி விங் பொறுப்பாளர் ஒருவர் போன் போட்டு கேள்வி கேட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது ஒரு கட்டத்தில் சிவி சண்முகம் வார்த்தையை அளந்து பேசு என்று கூறிவிட்டு போனை கட் செய்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரித்தால் யார் அந்த நபர் என்பது குறித்தும் உண்மை தெரிய